நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தொகுதியில அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு. அதிமுக இந்த தொகுதியில 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கூட கூட்டணியில இருக்க கட்சிகளுமே ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நம்ம சோழவந்தான் தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். 1962ல தனி தொகுதியா இருந்துச்சு சோழவந்தான் தொகுதி. 1967ல பொது தொகுதியா மாறுச்சு. திரும்பவும் 2011ல தனி தொகுதியாவே மாறிடுச்சு. இந்த தொகுதியில ஆதி திராவிடர்கள், முக்குலத்தோர், பிள்ளைமார், தெலுங்கு பேசுறவங்க, கவுண்டர்கள்னு பெரும்பான்மையான மக்கள் இந்த தொகுதியில இருக்காங்க. இந்த தொகுதியில வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு அப்படின்னு பெரிய பேரூராட்சிகளும் 19 ஊராட்சி மன்றங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. சோழவந்தான் தொகுதியில அதிமுக 5 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், ஃபார்வர்ட் பிளாக் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கடைசியா நடந்த தேர்தல் தாங்க. அதுல திமுக சார்பா போட்டியிட்ட வெங்கடேசன் ஜெயிச்சிருக்காரு. இந்த தொகுதி விவசாயம் நிறைந்த தொகுதின்னு சொல்றாங்க. வைகை, முல்லை பெரியார் தண்ணீர் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில விவசாயம் செழிப்பா நடந்துட்டு இருக்கு. இதே தொகுதியில தேங்காய் குடோன்கள், வெற்றிலை, தென்னநார் கயிறுன்னு சின்ன சின்ன தொழிற்சாலைகளுமே இருக்கு. பாலமேடு பகுதியில கல்குவாரிகள், கொய்யா, மா விற்பனைன்னு சந்தைகளுமே இந்த தொகுதியில இருக்கு. இந்த தொகுதியில பாண்டியராஜபுரம் சர்க்கரை ஆலை இருந்த இடத்துல அரசு கலைக்கல்லூரியும், தொழிற்பயிற்சி கல்லூரியும், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளும், நவீன அரசு பல்நோக்கு மருத்துவமனையும் அமைக்கணும் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கையா இங்க இருக்க மக்கள் கிட்ட இருக்கு. சோழவந்தான்ல வெற்றிலை, நெல், வாழை, தென்னை, கரும்பு, மா, கொய்யா, சப்போட்டா இந்த மாதிரி பருவ காலத்துல பலன் தரக்கூடிய விவசாயமும், மல்லிகை, சாமந்தி, கோழி கொண்ட பூக்களும், காய்கறிகளும், சோளம், கம்பு, மக்காசோளம் போன்ற தோட்டக்கலை விவசாயமே இந்த பகுதியில பயிரிடப்படுது. வாடிப்பட்டியில உள்ள தாதம்பட்டியில ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவும், நகரி பகுதியில தொழிற்சாலைகளும் இருக்கு. நவீன சேமிப்பு கிடங்கோட கூடிய நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் வேணும் அப்படின்றது இந்த தொகுதி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை. இதே மாதிரிதான் அரசு கலை கல்லூரியும், தொழிற்பயிற்சி கல்லூரியும், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளும், நவீன அரசு பல்நோக்கு மருத்துவமனையும் அமைக்கணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாவே இருக்கு. அந்த கோரிக்கைகள் எல்லாம் கிடப்புலே இருக்கு. என்னதான் வைகையாரும், முல்லை பெரியார் அணையும் பாயிர பகுதியா இருந்தாலும் சரியான குடிநீர் வசதி இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு இந்த மக்கள் கிட்ட. இந்த பகுதி மக்களுக்கு சரியான சாலை வசதியுமே இல்ல. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல போதிய அளவுல மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் யாருமே இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க. விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமா இருந்தாலும் விளை பொருட்களுக்கு முறையான விலை கிடைக்காத காரணத்தினால விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு பற்றாக்குறையா இருக்கு. இத மனசுல வச்சுதான் வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கதா அங்க இருந்து தகவல் வெளியாயிருக்கு. ஆட்சி மாற்றம் வேணும்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல சோழவந்தான் தொகுதியில மறுபடியும் வெற்றி பெற்று எம்எல்ஏவா சட்டசபையில காலடி எடுத்து வைக்க போறது யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.